கன்ஃப்யூஷனில் இருக்கீங்களா நண்பா? எப்போவுமே எந்த ஒரு விஷயத்தை பற்றியுமே அதிகமாக யோசிக்காதீங்க, அதிகமாக கவலைப்படாதீங்க. ஏன்னா இன்றைக்கி நம்மளுக்கு சேடாக நினைக்கிற ஒரு விஷயம் இன்னும் 2 நாள் கழித்து அதை யோசித்து பார்க்கும்போது நம்மளுக்கு இதுக்காக நம்ம யோசித்தோம் அப்படின்னுங்கிற மாதிரி நம்மளையே சிரிக்க வச்சிரும். யாருக்கு தான் கவலை இல்லாமல் இருக்குது? காலையில் எழுந்திரிச்சதுலேருந்து சாயந்தரம் தூங்குற வரைக்கும் எல்லாத்துக்குமே கவலை தான். பட் ஆனால் கவலைப்பட்டுட்டே உட்காந்துட்டு இருந்தால் இன்னும் நம்ம வாழ வேண்டிய நாட்கள் எவ்வளவோ இருக்குது. அதையெல்லாம் நம்மளால் சந்தோஷமாக சர்வை பண்ணவே முடியாது. நம்மளை விட அதிகமாக கஷ்டப்படுற எத்தனையோ குழந்தைகள், எத்தனையோ வயசானவங்க, ஒரு வாய் சோறும் கூட இல்லாமல் எவ்வளவோ கஷ்டப்பட்டுட்டு இந்த நாட்டில் அவங்களோட நாட்களை கடத்திட்டு இருக்காங்க. நம்மளுக்கு எல்லா வசதியுமே இருக்குது. திங்க சோறு இருக்குது, தங்கறதுக்கு வீடு இருக்குது, நம்ம நல்லா படிச்சிருக்கோம், நல்லா வேலைக்கு போகிறோம். பட் இருந்தாலும் தேவையில்லாத நம்மளை டிஸ்ட்ராக்ஷன் ஏற்படுத்துகிற நிறையா விஷயங்களை பற்றி நம்ம யோசித்து நம்மளோட லைஃப்பை நம்மளே கெடுத்துட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒரு சில சிம்பிளான விஷயங்க தான். நம்மளுக்கு என்னென்னலாம் கிடைச்சிருக்கோ அதையெல்லாம் வந்து பெரிய பிளெஸ்ஸிங்காக நினச்சிக்கங்க. ஏன்னா இப்போ நம்மளுக்கு இந்த கைங்காலோடு இருக்கிறோம் அப்படிங்கிறது மிகப்பெரிய பிளெஸ்ஸிங். அந்த மாதிரி நம்மக்கிட்ட இருக்கிற ஒவ்வொன்றுத்துக்குமே நம்ம கிராட்டிடியூடாக இருந்தோம் அப்படின்னாவே பாதி விஷயத்துலேருந்து நம்ம வெளியே வந்துடலாம். ஸோ நம்ம கிராட்டிடியூடு தான் கற்றுக்கணுமே தவிர நம்ம இதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம எப்பவுமே ஃபீல் பண்ணக்கூடாது. ஓகேவா? இன்னையிலேருந்து நீங்கள் எல்லாருமே பண்ண வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான். மார்னிங் எழுந்திரிச்சோன்னே இந்த விஷயமெல்லாம் எங்கிட்ட இருக்குது, இதுக்கெல்லாம் கடவுள் வந்து எனக்கு கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லி நான் கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்படின்னு சொல்லி அவருக்கு தேங்க்ஸ் பண்ணுங்கள்.